இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இசேவை அண்ட் சிஎஸ்சி ரிலேட்டட் ஏதாச்சும் ஒர்க் இருந்தாலையும் நீங்கள் டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஆல் நெட் சென்டர் ரிலேட்டட் ஒர்க்கும் நம்ம இங்கே வந்து இப்போ செஞ்சு கொடுக்குறோம். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ ஒன்று பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு இசேவையில் போய்ட்டு ஒரு ஜாதி சான்று எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிக்கிறதுன்றதை பற்றி நான் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் குரோமுக்கு போய்ட்டுறேன். குரோமில் போய்ட்டு டிஎன்இஜிஏன்ற டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டிஎன்இஜி டைப் பண்ணோன்னே அதை அப்புறம் ஃபஸ்ட் ஒன்றே வந்துருக்கு பாருங்க, டிஎன்இஜிஏ. எஸ், அந்த லிங்க்கை வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி உள்ளே போக போகிறேன். உள்ளே வந்துட்டேன். இதில் வந்து பாருங்கள், துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்ட்டு. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் தான் செய்கிறீங்க, உங்கள்கிட்ட ஐடி அதான் கவர்மெண்ட் ஐடி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அதான் புதுசாக க்ரியேட் பண்ணணும். யூஸர் கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்படி ஐடி இருக்குன்னா நீங்கள் வந்து இது மாதிரி இசேவை ஐடி தான், எங்கள் இசேவை ஐடி போட்டுட்டு அதோடைய பாஸ்வேர்டு நான் அதை போட்டுட்டு அதில் இருக்கிற கேப்சாவை கொடுத்துட்டு அது கீழே இது பாருங்கள், லாகின். கேப்சா வந்து U7XX. ஓகே, லாகின் கொடுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்துடுச்சு. ஸோ என்னுடைய பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், சர்வீஸில் பாருங்கள், கீழே வந்துடுங்க. கீழே வந்து அதான் சேம், போத்து ரெண்டும் ஒன்று தான். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் இப்போ நிறைய இருக்குது பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து உள்ளே வந்தோடனே சர்வீஸ் கிளிக் பண்ணி அதில் கீழே வந்தோடனே ஸ்க்ரால் பண்ணி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே வந்தோடனே இது மாதிரி என்ன நமக்கு தேவையோ அது எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நான் இப்போ தான் இன்கம் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? நான் வந்து இப்போ இன்கம் கொடுத்தாச்சு. ஸோ ஆதார் நம்பர் ஜஸ்ட்டு நான் அப்ளை போட்டுக்கிறேன். கேண்டிடேட்டோட ஆதார் நம்பர் கொடுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஆதார் நம்பர் சப்போஸ் போட்டு வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னோம், இல்லைன்ற மாதிரி காட்டுச்சு, நாட் அதான் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் வந்து புதுசாக ஆதார் நம்பர் கொடுத்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ், நேமு, அப்பா நேமு, அம்மா நேம் அதெல்லாம் கொடுத்து கேன் நம்பர் நியூவாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆதார் நம்பர் இது மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணி கொடுங்க போதும். சர்ச் கொடுத்தீங்கன்னா அதிலே காட்டும், இந்த இருக்குதுன்னு காட்டும், இல்லைனா நீங்கள் இப்போ இல்லைன்ற மாதிரி காட்டும். ஸோ எங்களுக்கு இருக்குது, இந்த கேண்டிடேட் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் கொடுத்து அவங்களுடைய என்ன கம்யூனிட்டி ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபாதர் கம்யூனிட்டி ப்ளஸ் மதர் கம்யூனிட்டி, ஃபாதர் கேஸ்ட்டு என்ன அதை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மதர் கேஸ்ட்டு நான் அதை கொடுத்துக்கிறேன். அப்புறமா அப்புறமா நமக்கு என்ன தேவை, இப்போ நம்ம பசங்களுக்கு வாங்குறோன்னா ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன தேவை அதுதான் காட்டும். அதிலே கவுண்ட் தான் காட்டும். எம்பிசி ப்ளஸ் வந்து அதில் என்னவோ அந்த சப்கேஸ் காட்டும். இப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களான்ற மாதிரி கேட்குது. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா மோஸ்ட்லி நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்போ ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா எஸ் கொடுத்தா வந்து ஒன் டைம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதை பாருங்கள், ஜஸ்ட் ஃபோட்டோ கேட்டிருக்கு. கேண்டிடேட் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்து ஒன்று கொடுத்து ஆடு கொடுத்து கேண்டிடேட்டோட ஃபோட்டோ நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அப்லோட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டுக்கு 2 கொடுத்து ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு கொடுத்துட்டு 2 செகண்ட் ஏற்றியாச்சு. அதுவும் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ தேர்டு ஒன் வந்து என்னது, பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி ஆர் சிவிலிங்ஸ். அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வைக்கணும், இல்லை வந்து அவங்க கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி, அதான் அப்பா அம்மா இல்லை வந்து கூட பிறந்தவங்க வச்சு அப்ளை பண்ணணும். லாஸ்ட் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அங்கே கீழே இருக்கு பாருங்கள். அது கிளிக் பண்ணாவே ஃபார்ம் டவுன்லோட் ஆகிட்டு அந்த ஃபார்மை ஜஸ்ட் நீங்கள் எடுத்து பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி திரும்பி வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன்று நான் பாருங்கள், செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து ஃபோர்த் ஒன் கொடுத்த மாதிரி 4 கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டேன். இப்போ 3 முடிஞ்சு. இப்போ ஃபோர்த் ஒன் மட்டும் இப்போ ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ செல்ஃபிகேஷன் ஃபார்மில் வந்து ஜஸ்ட் நீங்கள் செல்ஃபிகேஷன் ஃபார்ம் என்ன இருக்குன்னா, அட்ரஸ் டீட்டெயிலெலாம் இருக்கும், செக் பண்ணி சைன் போட்டு ஸ்கேன் ஏற்றிடுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் அப்புறமா மேக் பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் கட்டி முடிச்சுன்னா அதுக்கான ரிசிப்ட் உங்களுக்கு வந்துடும். சர்டிஃபிகேட் நம்பர் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், அங்கே இருக்கே ஆர்டர் இருக்குன்ற செக் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் வீடியோஸ் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக